சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தியான பகுதி லூக்கா எழுதிய நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரையுள்ள பகுதி. இயேசு செய்தவற்றையெல்லாம் குறுநில மன்னன் ஏரோது கேள்விப்பட்டு மனம் குழம்பினான். ஏனெனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர், வேறு சிலர் எலியா தோன்றியிருக்கிறார் என்றனர், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினர்கள் ஒருவர் உயிர் தெழுந்துள்ளார் என்றனர். ஆனால் ஏரோதுவோ, யோவானின் தலையை நான் வெட்டச் செய்தேனே, இவர் யாரோ, இவரை பற்றி இப்படியெல்லாம் கேள்விப்படுகிறேன் என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். எனக்கு அருமையானவர்களே, ஏரோது மன்னன் இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான்னு பார்க்குறோம். எதற்காக பார்க்க வாய்ப்பு தேடினான்? அவர் மேல் உள்ள நம்பிக்கையாலா? அல்ல. அல்லது அவர் கடவுளின் மகன் என்பதற்காகவா? அதுவும் அல்ல. அல்லது அவர் மீட்பர் மெசியா என்பதற்காகவா? இல்லவே இல்லை. அவரை சொந்த மீட்பராக ஏற்றுக்கொள்வதற்காகவா? அதுவும் இல்லை. இல்லது தனக்கு ஏதாவது கிடைக்கும் என்பதனாலையா? ஏதாவது வேண்டுதலுக்காக? அப்படியும் இல்லை. அப்படி எதுக்கு தான் கேட்டான்? எதுக்கு தான் அவரை பார்க்க ஆவலாக இருந்தான்? அவர் தனக்கு முன்பதாக ஏதாவது அதிசய அற்புதம் செய்வாரா, அதை பார்க்கலாம் என்று வேடிக்கை பார்ப்பதற்காக இயேசுவை பார்க்க விரும்பினான். எனக்கு அருமையானவர்களே, நாம் இன்றைக்கு இயேசுவை பார்க்க எப்படி விரும்புகிறோம்? எதற்காக விரும்புகிறோம்? அவரை மீட்பராக பார்க்கிறோமா? என்னுடைய பாவங்களிலெல்லாம் அவர் விடுதலை கொடுத்தார், எனக்கு ஒரு புது வாழ்வு கொடுத்திருக்கிறாரு என்று அதற்காக பார்க்க விரும்புகிறோமா? இவர் கடவுளின் மகன், உலகத்தினுடைய எல்லா பாவங்களையும் மீட்டவர், என்னுடைய பாவங்களையும் சாபங்களையும் எல்லாவற்றையும் என்னிடமிருந்து விலக்கி போட்டவர், இவர் தான் கடவுள் என்று அப்படி ஒரு எண்ணத்தில் அவரை பார்க்க விரும்புகிறோமா? அல்லது கேட்டதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு, என் பெயரால் கேளுங்க தரேன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால் அவரிடத்தில் நிறைய விண்ணப்பங்கள் ஏறெடுப்பதற்காக போகிறோமா? இன்றைக்கு நம்மில் பலர் அப்படி தானே போகிறோம். போனால் அது வேண்டுதல் இல்லாமல் போகிறதே இல்லை. ஆண்டவரை பார்த்து கொஞ்ச நேரம் சந்தோஷமாக அவரோடு இருப்பதற்கு போகிறேன்னு சொல்கிறவங்க ரொம்ப குறைஞ்சி போச்சு. போனால் ஏதாவது கேட்கணும், கேட்பதற்காகத்தான் பலர் போகிறோம். அதுக்காக போகிறோமா? அவர் எல்லோருக்கும் அன்றைக்கி சுகம் அளித்தாரே, இன்றைக்கு எனக்கும் சுகம் கொடுக்கணும், அது சுகத்திற்காக மட்டும் போகிறோமா? என் குடும்பத்தில் சமாதானமே இல்லை ஆண்டவரே, எனக்கு சமாதானம் கொடுங்க. சமாதானம் கேட்டு போவது தவறு அல்ல, சுகத்திற்காக வேண்டுதல் செய்வது தவறு அல்ல. அதற்காக மட்டும்தான் போகிறோமா? அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படியது, அவர் வார்த்தைப்படி நடப்பது, அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு அவரிடமிருந்து எதையாவது பெற்றுக்கொள்வதற்காக மட்டும்தான் போகிறோமா? என்னுடைய கஷ்டத்திலிருந்தும் நஷ்டத்திலிருந்தும் கடன் தொல்லைகளிலிருந்தும் அவர் எனக்கு விடுதலை கொடுப்பார். பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்ததை பற்றி நம்ம நினைக்கிறது இல்லை. கஷ்டத்திலிருந்தும் நஷ்டத்திலிருந்தும் கடனிலிருந்து விடுதலை கொடுப்பார்ன்றதுக்காக போகிறோமா? அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை போல நானும் மாறுவதற்காக போகிறோமா? எதற்காக ஆலயத்திற்கு போகிறோம்? எதற்காக இயேசுவை தேடுகிறோம்? கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம். அவருக்கு தெரியும் எதற்காக தேடுகிறோம் என்று. ஆண்டவர் இயேசு நம்மை பார்க்க ஆவலாக காத்திருக்கிறார், நமக்கு நன்மை செய்ய காத்திருக்கிறார். அவரை பார்ப்பதற்கும் அவரோடு கொஞ்ச நேரம் செலவழிப்பதற்கும் போவோம், மீதியெல்லாம் அவர் பார்த்துக்குவார். நம்மளோட வாழ்க்கையை அவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம்,
அவர் நம்மை புதுப்படைப்பாக மாற்றுவார். அவருக்கு ஏற்றவர்கள் நம்மை உருவாக்குவார். அந்த எண்ணத்தில் அவர்கிட்ட போவோம். அவர் நம்மை பெரியவர்களாக மாற்றுவார். செய்வோமா? செபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக தந்தையே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடும் பொழுதெல்லாம் ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். அவருடைய வார்த்தைகள் நடந்து அவருக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். அவரை சந்தோஷப்படுத்தி பார்க்க வேண்டிய எண்ணத்தில் நாங்கள் போய் அவரிடமிருந்து அந்த மகிழ்ச்சியை எங்களோடும் பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு தாங்கப்பா. சுயநலத்திற்காக போகாமல் ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகவே செல்வதற்கு உதவி செய்யுங்கப்பா. மீட்பர் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் விக்டர் பாக்கியம்.